Welcome to English Tales Hub, a place where stories teach us English and life. வாழ்க்கை பாடமும் கதைகள் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் இடம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி let's warm up with quick shadow reading practice. Shadow reading means listening and speaking along with me at the same time. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா first listen, then speak out loud and follow my voice. உங்களுக்கு புரியலனா you can always pause, rewind and practice again. This is your learning time. In the exercise, நீங்க practice பண்ணா you can speak fluently, confidently and naturally. வாங்க கதைக்குள்ள போலாம். The goat who fell in the pit. குழியில் விழுந்த ஆடு. In a small village, there lived a baby goat. It was playful and loved to run around. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும். எப்பயுமே ஓடிக்கொண்டே இருக்கும். One day, the goat did not see an open pit. Suddenly, it fell inside. ஒரு நாள் திறந்திருந்த ஒரு குழியை அந்த குட்டி கவனிக்கவில்லை. திடீரென்று அது உள்ளே விழுந்தது. The pit was deep. The goat tried to jump out, but it could not. அந்த குழி மிகவும் ஆழமானது. ஆடு வெளியே குதிக்க ட்ரை பண்ணிட்டு, ஆனால் அதால முடியவில்லை. People passed by and saw the boat. Some said, "Poor goat." Some threw stones and sand into the pit. அந்த வழியா செல்லும் மக்கள் அந்த குட்டியை பார்த்தார்கள். சில பேர் பாவம் என்றார்கள். சில பேர் மண்ணையும் கற்களையும் அந்த குழியில் வீசினார்கள். The stones hit the goat. The sand covered its legs. The goat was scared. கற்கள் ஆட்டின் மேல் பட்டது. அந்த மணல் அதை கால்களை மூடியது. ஆடு பயந்தது. Then the goat did something smart. Every time sand fell, it shook its body and stood on it. அப்போது ஆடு ஒரு புத்திசாலித்தனமான காரியம் செய்தது. ஒவ்வொரு முறையும் அதன் மேல் மண் விழும்போது அந்த மண்ணை தள்ளிவிட்டு அதன் மேல் நின்றது. Slowly the pit became less deep. The goat became higher. மெல்ல மெல்ல குழி ஆழம் குறைந்தது. ஆடு மேல உயர்ந்தது. After some time, the goat jumped out of the pit and ran away happily. சில நேரத்திற்கு பிறகு ஆடு குழியிலிருந்து வெளியே குதித்து மகிழ்ச்சியுடன் ஓடியது. இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? Problems may fall on you like sand and stones. பிரச்சனைகள் மணலும் கற்களை போல் உங்கள் மேல் விழலாம். If you panic, you will sink. பயந்தால் நீங்க முழுகுவீர்கள். If you stay calm and use them wisely, they will help you rise. அமைதியாக இருந்தால் அதே பிரச்சனைகள் உங்களை மேலே உயர்த்தும். இந்த மாரலை இப்ப ஷேடோ ரீடிங் பண்ணலாம். Problems fall on you like sand and stones. If you panic, you will sink. If you stay calm and use them wisely, they will help you rise. Now let's see the vocabulary. சில words ஓட meaning sentences பார்க்கலாம். Pitna குழி. There is a pit on the road. ரோட்ல ஒரு குழி இருக்கு. Scared அப்படின்னா பயந்து போன, பயம். The child is scared. The குழந்தை பயந்து போயிருக்கு. Smart. Smartனா புத்திசாலி. She is a smart girl. அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. Calm. Calmனா அமைதி. Please stay calm. Please அமைதியாக இருங்க. Wisely. Wiselyனா அறிவோட, புத்திசாலியாக. He used his money wisely. அவன் காசை புத்திசாலியாக யூஸ் பண்ணான். டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.